அக்கறம் மிகுதியாகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்பு என்பது எந்த மனுஷனிடத்துலையும் இல்லை. ஒரு சக மனுஷனை வந்து என்ன செய்கிறதில்ல, யாருமே வந்து அன்பு காட்டுறதில்லை. எல்லாருமே அவங்கவுங்க என்ன செய்கிறாங்க, வேகமான வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, கடந்து செல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து பொறுப்படுத்துறதே இல்லை. அந்த அன்பை வந்து என்ன செய்யலை, ஒருவரும் வந்து அது அவங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டு பிரிந்த மக்களுக்கு அவர் அன்பு செலுத்தி அவர் என்ன செய்கிறாரு, தேவனோடு ஒப்புரவாக்கினார். பாருங்கள், தேவனோடு ஒப்புரவாக்கும் போது அவர் என்ன செஞ்சார்னா அன்பை தான் என்ன செஞ்சார், மக்களின் இடத்துல விதைத்தார். பாருங்கள், ஏன்னா அன்பு நான் காட்டும் பொழுது தான் என்ன செய்வான், அவன் வந்து அவனிடத்துல குறைகளை என்கிட்ட சொல்ல வருவான். நான் வந்து ஆக்ரோஷமாக நான் வந்து இதுவாக கோபக்காரனாக இருக்கும்போது அவன் என்ன செய்ய மாட்டான், என்னிடத்துல வந்து எதையும் சொல்ல மாட்டான். பாருங்கள், அன்பு தான் வந்துட்டு ஆண்டவர் விதைத்தார். ஒரு மனிதனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அன்பை விதைத்தார். அன்பை விதைக்கும் பொழுது என்ன செஞ்சார்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, எல்லாமே ஆண்டவர் பக்கமாக எல்லாருமே திரும்பினா. ஏன்னா அன்பில்லாத உலகம் இது. ஏன்னா வந்து அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கொடூரமான செயல்கள்லாம் வந்து செய்யப்பட்டிருந்தது. எல்லாருமே அன்பில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் வந்து அன்பு செலுத்தும் போது எல்லாருமே அவர் பக்கமாக திரும்பினாங்க. இப்படிப்பட்ட மனுஷன்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். பிரியமானவர்களே, அதனால்தான் நாம் வாழ்கிற நாட்களில் கூட பார்த்திங்கன்னா அன்பு தணிந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி ஆண்டவர் விதைச்சிட்டாரு. ஆண்டவர் வந்து அவர் வந்து இப்போ பரலோகத்துக்கு போயிட்டார். அங்கே அந்த வீட்டிற்கு கொண்டு நம்மளை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஏன்னா நமக்குள்ளே ஆண்டவர் என்ன செஞ்சார், அன்பை விதைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அன்பை நாம் செலுத்துகிறோமா, நாம் அன்புக்குள்ளே இருக்கிறோமா, நம்ம அன்பு காட்டுறோமா, பிற இடத்துல நான் வந்து அன்பு செலுத்துகிறோமா, தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா, தகப்பனிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா, மனைவினிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா, சக மனுஷனோடு அன்பு செலுத்துகிறோமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோ அன்பு செலுத்துகிறோமா, கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட நம்ம அன்பு செலுத்துகிறோமா, அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் பிரியமான. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் அன்பை விதைக்க நாம் ஒவ்வொரு நாளும் வந்து விதைத்து கொண்டே இருக்கணும். அந்த அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனதில் வந்து என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அவங்க என்ன செய்வாங்க, உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்கன்னா அன்புள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் யார் என்று எண்ணப்படுவீர்கள், அவருடைய சீஷர் என்று எண்ணப்படுவீர்கள். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சீஷர்கள் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து விசுவாசிகள் நம்ம சொல்கிறோம். எதனால் நம்ம விசுவாசிகள் சொல்கிறோன்னா, நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் தான் நமக்காக என்ன செஞ்சார், இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் தான் வந்து என்ன செஞ்சார், உயிர் தெழுதார் நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் தான் மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறோம். அதனால் நம்ம விசுவாசிகள் சொல்கிறோம். ஆனால் நாம் யாரும் விசுவாசிகள் அல்ல, நாம் எல்லோரும் என்னது, சீஷர்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, மத்தேயு கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லும்பொழுது என்ன சொல்ல, உலகம் பரியந்தும் என்ன செய்யுங்க, போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லோரும் என்ன செய்யுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யுங்க, சீஷர் ஆக்குங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இப்போ சீஷர் ஆக்குங்கிற நம்ம எல்லாருமே சீஷர்கள் தான். அதனால் நம்ம சீஷர்கள்னா என்னும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நம்ம தொண்டு செய்யணும். அதாவது ஆண்டவருடைய பணியை அவர் விட்டு சென்ற பணியை என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து செய்யணும். இப்போ ஒருடைய குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம், தகப்பன் இருக்கிறாரு, தகப்பன் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார், இறந்து போகும்போது என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகளாக நாம் தான் என்ன செய்கிறோம், எடுத்து நடத்துகிறோம். அதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பணியை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறார். என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா அன்பை விதைக்கிற பணி. அன்பை என்ன செய்யணும், ஒவ்வொரு விதத்துலையும் விதைக்கணும். அப்போ அந்த அன்பை விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதோடைய பிரதிபலன் வந்து நமக்கு ஆத்துமாக்களாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்ம ஆத்துமாக்களாய் கிடைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக நம்ம மேலே என்ன செய்வார், அன்பு செலுத்துவார். அதிகமாக நம்ம மேலே என்ன பிரியம் காட்டுவார். பிரியமானவர்களே, அன்பு எதனால் உண்டாயிருக்கிறதுனா தேவன் தான் உண்டு பண்ணினார். மனுஷன் எதுவும் என்ன செய்யலை, உண்டு பண்ணலை. அன்பு வந்து தேவன் தான் உண்டு பண்ணினார். அப்போ தேவன் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அன்பு இருந்தது. ஆனால் அந்த அன்பு எல்லாமே என்னது, மாயமாலமான அன்பாக இருந்தது. இந்த உலகத்தில் இருந்த அன்பு எல்லாமே என்னது, ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து அந்த காரியம் வாய்ச்சதுன்னா அன்பு செலுத்துவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, அவங்கள வந்து கடிந்து கொள்வாங்க. அவங்கள வந்து என்ன செய்வாங்க, கொலை செய்யக்கூட துணிகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கும் அதே போல் சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பு செலுத்துக்கிறது இல்லை. அநேகர் இடத்துல நம்ம என்ன செய்யலை, அன்பு வந்து விதைக்கிறது இல்லை. நாம் அன்பை விதைக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அன்பை தேடி வருவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை தேடி வருவாங்க. அப்பொழுது அவருடைய மனம் திரும்புதல் உண்டாகும். தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது.
எப்படி ஊற்றப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறார். பாருங்கள், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது அப்போது அவருடைய அன்பும் சேர்ந்து வருகிறது. அவர் சொன்னார், நான் போவேன், நான் போயிட்டு என்ன செய்கிறேன், உங்களுக்கு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். அப்போது அந்த தேற்றவாளை என்ன செய்கிறாரு, என்னை மட்டும் தேட்டுக்கிறது இல்லை, என்னிடத்துல மட்டும் அன்பு செலுத்துறது இல்லை, நான் என்ன செய்கிறேன், பிற இடத்துல போய் அன்பு செலுத்துகிறேன். இப்போது நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, இவர் அன்புள்ள சகோதரன் சொல்லி நிறைய பேரை நீங்கள் வந்து சொல்லுவீங்க. சில பேரை வந்து நீங்கள் குறிப்பிடும் போது என்ன சொல்லுவீங்கன்னா, இவர் ரொம்ப அன்பான சகோதரர், இவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைலாம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷத்தில் அன்பு இருக்குதா, அவன் பிறந்த முதல் அந்த அன்பு இருக்குதா, இல்லை. அவனுக்குள்ளே தேவ ஆவி வரும்பொழுது அவனுக்குள்ளே என்ன ஆகுது, தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த தேவ அன்பு ஊற்றப்படும் பொழுது தான் அவன் அன்பு செலுத்துகிறானே மாறுகிறான். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து தேவ அன்பை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து தேவ அன்பில் நிலைத்திருக்கொண்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த தேவ அன்பு நம்ம என்ன செய்யுது, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துது. அதே போல் நம்ம ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அது பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த தேவ அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம அக்கம் பக்கத்தில் வாழ்கிற இடத்துலையும் சரி, நம்ம என்ன செய்யணும்னா அந்த தேவ அன்பை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். அப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பை பெற்றுக்கொள்கின்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா யோசிப்பாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன செய்வாங்கன்னா யோசிப்பாங்க, என்னடா இந்த நம்ம அவங்கள கடிந்து கொள்கிறோம், திட்டுறோம், அவங்கள வந்து உதாசீனப்படுத்துகிறோம், அவங்க வேணான்னு சொல்லி நம்ம ஒதுக்குறோம். ஆனாலும் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து நம்மளுக்கு அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறானேன்னு சொல்லி என்ன செய்வான், யோசித்து கொண்டே இருப்பான். அப்போது யோசிக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஏன் இவன் இந்த ஆள் வந்து நம்ம மேலே அன்பு செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அவனுக்கு வெளிப்படுத்துவார். தேவ அன்பு அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், அவனுக்குள்ளே தேவ அன்பு வரும்பொழுது அவன் என்ன செய்வான், மறுரூபமாவான், அதாவது மனம் திரும்புவான். அவன் மனம் திரும்பும் பொழுது அந்த ஆத்மா யாருடையதாக மாறும், இயேசுனுடையதாக மாறும். பிரியமானவர்களே, நம்ம அதுதான் செய்யணும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊழியம் செய்ய நம்ம எல்லாருமே கடனாளியாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஆனால் அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்னா அன்பாய் செய்யணும். நம்ம ஏதோ ஒரு கடமைக்காகவோ ஏதோ ஒரு சகோதரர் கூப்பிட்றாரு, நம்ம ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னு அல்ல, நம்ம அன்பாய் வந்து என்ன செய்யணும், அது கலந்து கொண்டு ஆத்துமாக்களுக்காக நான் அன்பாய் வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம ஆத்துமாக்களுக்காக இறங்கி போகும்போது அப்போ என்ன செய்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது ஆத்துமாக்கள் எல்லாம் மனம் திரும்பும். பிரியமானவர்களே, அதுதான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. இப்போ பாருங்கள், ஒரு 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 ஸ்திரீ இருந்தாங்க. எவன் கொஞ்சமாய் அன்புக்குறானோ அவனுக்கு என்ன செய்யுது, கொஞ்சமாய் தான் மன்னிக்கப்படுகிறது. எவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான் அவனுக்கு எப்படி இருக்குது, அவன் அதிகமாய் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் அதிகமாய் மற்ற இடத்துல அன்பு கூறும்பொழுது நம் பாவங்கள் நாம் அதாவது நம்ம தெரியாமல் செய்கிற சில இது அக்கிரமங்களும் சரி, அநியாயங்களும் சரி, இல்லைன்னா பாவங்கள், அதெல்லாம் என்ன செய்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம சில நேரத்தில் நீங்கள் பாவம் நினச்சோடனே உடனே வந்து நம்ம பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சோம் அதே மாதிரியாக நினச்சக்கூடாது. அதல்ல, நாம் தெரியாமல் கோவப்பட்டாலோ சரி, இல்லை வந்து நம்ம வந்து தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையாவது திட்டோன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்ம அவர் இடத்துல போய் ஆண்டவரே நான் செய்து தவறுதான்னு சொல்லி நம்ம கெஞ்சும் பொழுது ஆண்டவர் இடத்துல மண்டிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை மன்னிக்கிறார். ஏன் தெரியுமா, நாம் பிறரை வந்து அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கிறோம். நாம் அவர்கள் அன்பு செலுத்தும் போது என்ன செய்கிறார், ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சமாய் அவர் இடத்துல அன்பு கூர்ந்தா அவர் என்ன செய்கிறார், நமக்கு கொஞ்சமாய் தான் நம்மளை மன்னிக்கிறார். நம்ம அதிகமாய் அன்பு செலுத்தும் போது, பிற இடத்துல அதிகமாக அன்பு செலுத்தும் போது என்ன செய்கிறார் ஆண்டவர். ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒருத்தர் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு, ஆனால் என்ன செய்யலை, அவருக்கு அன்பு செலுத்தலை. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாரு, அந்த விபச்சார ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல வந்து அழறாங்க. அவங்கக்கிட்ட இருந்த அந்த பெரிய இது வந்து தைலத்தை வந்து என்ன செய்கிறாங்க, ஊற்றி கழுவி துடைக்கிறாங்க. பாருங்கள், அன்பு செலுத்தும் பொழுது தான் வந்து என்ன சொல்கிறாரு, அநேக பாவங்கள் செஞ்சான் என்ன செய்ய மன்னிக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். பாருங்கள், நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறருக்கு அன்பு செலுத்தும் போது அவர்களுடைய இடத்துல நம்ம போய் அன்பாக இருக்கும்பொழுது என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். அதனால் நம்ம அன்பு செலுத்துகிறதுல நாம் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, பிறருக்கு நம்ம அன்பு காட்டுறதுல நம்ம வந்து தோய்ந்தே போகக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டளைகள் கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே அவங்களால என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியல. ஏன் தெரியுமா, அவங்க இடத்துல மெய்யான அன்பு இல்லை, அந்த இடத்துல தேவனுடைய அன்பு காணப்படலை.
அப்போது தேவ அன்பு அவங்களுக்குள்ள இல்லாதனால என்ன செய்ய முடியல, அவங்களால அதை கை கொள்ளுகிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஒரு கட்டளையை கை கொண்டால் அடுத்த கட்டளை என்ன செய்கிறான், பின்வாங்கி போகிறான். அடுத்த இன்னொருத்த கட்டளை அந்த கட்டளை கை கொள்வான், ஆனால் இன்னொருத்தில் பின்வாங்கி போவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பலிகள் செலுத்தினாங்க. தான் பாவத்தை என்ன செஞ்சாங்க, பலிகளாய் ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க, பலிகளாக செலுத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பிறகு அவரே பலியானதுனால என்ன ஆச்சுன்னா, தேவ ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்ட போது தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டது. அந்த தேவ அன்பு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நம்ம அந்த அன்புடையவர்களாக காணப்படுவோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது சொல்கிறார், ரெண்டே விஷயந்தான். அவன் பார்த்திங்கன்னா பரிசேயன், அதாவது ஆண்டவர் எப்படியாவது என்ன செய்யலாம், பிடிக்கலாம், தன் வார்த்தையிலால் பிடிச்சலான்னு சொல்லி என்ன செஞ்சான், அவன் கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ரெண்டு தான், அந்த ரெண்டுத்தை நீ செஞ்சுனா என்ன செஞ்ச, நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செஞ்ச, நிறைவேற்றி முடித்தாயிற்றுன்னு சொன்னார். அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா ஏதோ ஒரு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்ன செய்யணும், அன்பு கூறணும். அதே போல் இரண்டாம் கற்பனை என்னது, நீ உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல் நீ பிறனிடத்திலே அன்பு செலுத்தணும். அப்போது நான் பிறனிடத்தில் அன்பு செலுத்தும் போது நான் அவனுக்கு துரோகம் செய்வேனா? கட்டளைகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இன்னொருத்தர் மனைவி என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. நான் அன்பாக இருக்கும்போது, நான் தேவனுடைய அன்பு நான் நிலை கொண்டிருக்கும் போது அவனுடைய மனைவி நான் இச்சிப்பேனா? இல்லை. அப்போ ஆண்டவருடைய வசனம் பாருங்கள், அந்த ரெண்டே கற்பனை தான். இந்த ரெண்டே கற்பனைலாம் செஞ்சார், நியாயப்பிரமாணம் முழுவதையும் என்ன செய்யார், நிறைவேற்றி முடித்துட்டார் பிரியமான. அப்போ அந்த ரெண்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. நீ என்னிடத்தில் அன்பு செலுத்து. அவரிடத்தில் நம்ம எப்படி அன்பு செலுத்த முடியும்? நீங்கள் கேட்கலாம், நம்ம எப்படி அவர் இடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியும்? அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளும் பொழுது நாம் அவருக்கு அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:5. போதும் சார். பாருங்கள், நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது என்ன செய்யுது, தேவ அன்பு என்ன செய்யுது, நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்கிறதா. பாருங்கள், தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்குது எப்படின்னா, நம்ம அவர் வசனத்தை கை கொள்ளும் பொழுது. அப்போது நம்ம அவர் மேலே நம்ம எப்படி அன்பு செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அவர் வசனத்தை கை கொள்ளும் போது என்ன செய்கிறோம், நம்ம அவருடைய அன்பில் நிலை கொண்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய அன்பில் நிலை கொண்டு இருக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய போகிறதில்ல, விழுந்து போகிறதே கிடையாது பிரியமானவர்களே. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு காரியம் தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா அன்பை குறித்து சொல்லும்பொழுது எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் தோணும். ஒரிசாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த கிரகம் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாதிரியார் என்ன செஞ்சாங்க, ஒரு மிஷினரி, அந்த மிஷினரி என்ன செஞ்சாங்க, அப்படியே எரிச்சிட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஜீப்பில் எரிச்சிட்டாங்க. அவங்க மகனையும் எரிச்சிட்டாங்க. அவங்க மனைவி மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, தப்பிச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துல இல்லை அவங்க. பாருங்கள், அந்த மனைவி இடத்துல கோர்ட்டில் கேட்குறாங்க. அந்த மனைவி சொல்கிறாங்க, அவர் கொல்லப்பட்டது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இந்திய மக்கள் அன்புள்ளவர்கள். ஆனால் அவர் கொல்லப்பட்டது மிக ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது எனக்கு தூரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவருக்கு தண்டனை கொடுக்கும், அதாவது அந்த காரியத்தை செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர் மனம் திரும்பி அவர் அந்த காரியத்துக்காக வருத்தப்பட்டார் என்று நான் கேள்விப்பட்டால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கோர்ட்டில் தன்னுடைய வாக்குமூலத்தை அதாவது தன்னுடைய இது சொன்னாங்க. பிரியமானவர்களே, அது பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் என்ன செஞ்சாங்க, அன்பு செலுத்தினாங்க. அதே தான் இயேசு கிறிஸ்துவானவர் கூட சிலுவையில் அறையப்பட்டும் போது எல்லாரும் அவரை கேலி கிண்டல் செஞ்சாங்க, எல்லாரும் தூஷித்தாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார், ஆண்டவரே இவங்க என்ன செய்கிறான்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமா? அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குதா? இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்த அது ஒரு நாள் பூரணப்படும். அந்த பூரணப்படும் பொழுது நாம் அப்படியாக வாழ்வோம் பிரியமானவர்களே. ஏன்னா அவங்க பேர் பார்த்திங்கன்னா கிளாடி ஸ்டெயின்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு மனுஷன் தானே. இப்போ நீங்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அதனால் அவர் சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்திங்கன்னா சிலுவையில் அறையும் போது அவர் சொன்னாருன்னு சொல்லலாம். ஆனால்
ஒரு மனுஷன் நம்மளை போல் ஒரு மனுஷன் தான் அவங்க. ஆனால் அந்த மனுஷர் அவங்களே என்ன சொல்கிறாங்க, மன்னிச்சு விடுறாங்க. நான் விடுவேனான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் விட மாட்டேன், ஏன்னா என்னுடைய அன்பு அப்படிப்பட்டது தான். ஆனால் தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது அந்த தேவ அன்பு என்ன செய்யுது, நம்மளை நிறைவாக்குகிறது. அந்த நிறைவாகும்போது எனக்குள்ளேருந்து தேவ அன்பு தான் வெளிப்படுகிறது. பிரியமானது, என்னுடைய சுய அன்பு அல்ல, தேவ அன்பு வெளிப்படும் போது தேவ அன்பு என்ன செய்யுது, அவளை மன்னிக்க சொல்லுகிறது. பிரியமானது, நாம் அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்கள் என்ன செய்யுங்க, ஸ்நேகிங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு கணத்தில் அடி வாங்கினீங்கன்னா என்ன செய்யுங்க, இன்னொரு கணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு போதனைகள் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம பார்த்திங்கன்னா தேவ அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் விதைக்கிறவர்களாய் நம்ம ஒவ்வொரு இடத்துல செலுத்துகிறவர்கள் நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நம்ம குறித்து என்ன செய்வார், மிகவும் சந்தோஷப்படுவார். அன்பு பார்த்திங்கன்னா பிறருக்கு என்ன செய்யாது, பொல்லாங்கு செய்யாது. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைனா நம்ம கூட இருக்கிறவங்களோ அல்லது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லைனா நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்களோ என்ன செய்வாங்க, நம்மளுக்கு தீமை செய்யலாம். அதுக்காக நம்மளும் அவங்களுக்கு தீமை செய்ய என்ன செய்யக்கூடாது, முற்படக்கூடாது. ஏன்னா தேவ அன்பு நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, தேவ அன்பை பெற்ற நாம் அவளுக்கு என்ன செய்யணும், பொல்லாங்கு செய்யாதபடிக்கு அவங்களை என்ன செய்யணும், நம்ம அவங்கள மேலே அன்பு செலுத்துறவர்களாக காணப்படணும். பாருங்கள், தேவ அன்பு நம்ம பெற்ற போது நமக்குள்ளே அந்த பொல்லாங்கு காரியங்களை நமக்குள்ளே இருந்து வெளியேறுது. பிரியமான நம்ம பார்த்திங்கன்னா அந்த நீதிக்கு அடிமையாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு வசனத்தில் போடப்பட்டிருக்கு. நாம் நீதியின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். பாருங்கள், நம்ம நீதிக்கு அடிமையாகவும் நீதியின் பிள்ளைகளாகவும் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே அந்த மாதிரி பொல்லாங்கான சிந்தனைகளோ பொல்லாங்கான காரியங்களோ வரக்கூடாது. பாருங்கள், நம்ம இதை தான் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நம்ம தேவ அன்பை பெற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அது வாழ்க்கையில் நடக்கும்பொழுது அவர் என்ன செய்கிறார், நமக்குள்ளே நிறைவாய் வரும்பொழுது நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பொல்லாங்கான காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறும். பிரியமானவர்களே, நம்மளை விட்டு வெளியேறும் பொழுது அப்போது நீங்கள் நினைக்கலாம், நான்லாம் என்ன செய்வேன், இப்படிலாம் மாறுவேனா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த தேவ அன்பை நிலை கொண்டு இருக்கும்போது, நம்ம தேவ அன்பிலே நீடித்திருக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னா, அந்த பொல்லாங்கான காரியம் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்கிறார், ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கும்பொழுது அப்போ நம்ம நிறைவான ஒரு இடத்துக்கு வருவோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. பாருங்கள், அன்பு பார்த்திங்கன்னா நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது. பாருங்கள், நமக்குள்ளே அன்பு இருக்கும்போது நம்ம என்ன எப்படி இருப்போம்னா, சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம பார்த்திங்கன்னா தயவு உள்ளவர்களாக இருப்போம். பிறருக்கு என்ன செய்வோம், இரக்கம் காட்டுவோம், அவங்கள என்ன தயவு காட்டுவோம், சரி என்ன செய்வோம், மன்னிச்சு விடுவோம். இப்போ நீங்கள் அன்புன்றது ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவின் கனி, அது பார்த்திங்கன்னா ஆவின் கனி. அந்த ஆவின் கனியை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 9 கனிகள் என்ன ஆகுதுன்னா இந்த அன்புக்குள்ளே தான் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த அன்புக்குள்ளே தான் இந்த எல்லாமே வருது. ஏன்னா நீங்கள் அன்பாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருப்பீங்க, நற்குணசாலிகளாக இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, தயவு உள்ளவர்கள் பொருந்தினவர்களாக இருப்பீங்க. பாருங்கள், அப்போ நம்ம அன்பை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம எல்லா கனிகளும் என்ன செய்வோம், வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுவோம். அதுதான் தேவன் சொல்லுகிறாரு. இந்த காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்பை பெற்றுக்கொண்டு தேவ அன்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே நாம் நடக்கும் பொழுது தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுவோம். அதே போல் நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம், தேவனுக்குரிய கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். பாருங்கள், இதில் போட்டு பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் என்ன செய்கிறாங்க, பொறாமைப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க, தவறான செயலில் ஈடுபடுறாங்க. பொறாமைப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க, அவளை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம், மற்றவர்களை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், அவங்கள அழிந்து போகணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சபிக்க மாட்டோம். அப்போ நம்ம அந்த தேவ அன்பை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளே ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது அப்போ தேவ அன்பை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேவ அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே இருந்து என்ன செய்வது, பொல்லாங்கான காரியங்கள் வெளிப்படுவதில்லை. நமக்குள்ளே இருந்து என்ன செய்யுது, கனிகள் உண்டாகிறது, கனிகள் தான் வெளிப்படுகிறது. அப்போ நம்ம கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கணும், தேவ அன்பிலே நிலை கொண்டு இருக்கணும். இப்போ தேவ அன்பிலே நிலை கொண்டு இருக்கணும்னா அவர் கற்பனைகளை நாம் கை கொண்டு வாழணும்,
அவர் கற்பனையிலே கை கொண்டு வாழும்போது நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய அன்பிலே நிலை கொண்டவர்களாய் காணப்படுவோம். பாருங்கள், அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நாம் வாழ நாட்களில் வந்து அவர் எதிர்பார்க்குற காரியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து என்ன செஞ்சார்? அன்பை விதைத்து போயிருக்கிறார். அவர் அன்பாய் தான் இருந்தார். அவர் நினச்சிருந்தானே செஞ்சுருக்கலாம், எல்லாரையும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரே நேரத்தில் அழித்து போட்டிருக்கலாம். அவர் நினச்சிருந்தா எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் எதையும் செய்யாமல் என்ன செஞ்சார்? அவர் எப்பொழுதும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். எப்பொழுதும் என்ன செஞ்சார்? அன்புள்ளவராக தான் காணப்பட்டார். எல்லாரையும் என்ன செஞ்சார்? மன்னிச்சார். எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? விட்டு கொடுத்தாரு. ஆனால் நம்ம இன்றைக்கி விட்டு கொடுக்குறோமா? நாம் இன்றைக்கி வந்து அன்பாக இருக்கிறோமா? நம்ம வந்து என்ன செய்கிறோம்? மன்னிக்கிறோமா? பிறர் வந்து தவறு செய்யும்போது அவர்களை மன்னிக்கிறோமா? நாம் மன்னிக்கும் பொழுது தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் மூடுகிறார். பிரியமான அன்பு திரளான பாவங்களை மூடும். நீங்கள் என்ன செய்யணும்? ஊக்கமுள்ளவர்களாக இருங்கள், அன்பு உள்ளவர்களாக காணப்படுங்கள். நீங்கள் ஊக்கமாக என்ன செய்யுங்க? அன்பு செலுத்துங்க. அப்போது என்ன செய்யும்? அன்பு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மூடும். ஏன்னா நான் அன்பாக இருக்கும்போது என்ன செய்ய மாட்டேன்? நான் பாவம் செய்ய மாட்டேன். அன்பாக இருக்கும்போது நான் என்ன செய்ய? பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அன்பாக இருக்கும்போது என்ன செய்வேன்? நான் பொறாமைப்பட மாட்டேன். அன்பாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு என்ன செய்வேன்? நான் தயவு காட்டுவேன். மற்றவங்களுக்கு என்ன செய்வேன்? அவங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரி. ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். 15 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் வந்து ரொம்ப அவசரமாக நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ட்ரெயினில் இறங்கிட்டு நடந்து போகிறோம். நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதவர் கரெக்டாக வந்து அந்த ட்ரெயினில் வருவார். அவர் அந்த சகோதரன் பார்த்திங்கன்னா அவரும் ஆஃபீஸ் போகிறவர் தான். அந்த சகோதரன் பார்த்திங்கன்னா கூட கூட்டிகிட்டு போவார். அவருக்கும் வேலை இருக்குது. ஆனால் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த கண்ணு தெரியாத அந்த சகோதரன் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து அவரை கூட்டிகிட்டு கொண்டு போய் அவங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ விட்டு வருகிறார். இது எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் பார்க்கல, இது நான் 2வது நாளும் பார்க்கல. அவரை கைப்பிடித்து போகும்போது தான் எனக்கு தெரியும். இதே தொடர்ச்சியாக நடக்கும்போது நான் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். அப்போ மெதுவாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே சொல்கிறாரோ அந்த இடத்துல போய் என்ன செய்கிறார்? இவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் என்ன செய்கிறார்? தன் பணிக்கு செல்கிறார். அப்போது நான் அந்த சகோதரனை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அவர் உங்களுக்கு சொந்தக்காரரான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை சொந்தக்காரர் இல்லை, அவர் வழி தெரியாமல் ஒரு வாட்டி கேட்டார், அதனால் நான் டெய்லியும் வந்து அவரை கூட்டின்னு போய்ட்டு அந்த இடத்துல விடுறேன்னாரு. இதுதாங்க அன்பு. அந்த 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 நபர் வந்து பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாதவர். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்குது? அந்த அன்பு இருக்கிறது. பாருங்கள், அவர் அன்புடையவராக என்ன செய்கிறாரு? தன் பணி வந்து நேரம் இருக்குது, நேரத்துக்கு நான் செல்லணும். ஆனால் என்ன செய்கிறேன்? நான் என் நேரத்தையும் நான் என்ன செய்கிறேன்? பாதியை வச்சுட்டு வச்சுட்டு என்ன செய்கிறேன்? நான் அவருக்காக என்ன செய்கிறேன்? டைம் ஒதுக்குறேன். அவருக்காக என்ன செய்கிறேன்? நான் வந்து அவரை கொண்டு போய் அவரை விட்டு வராரு. பாருங்கள், இதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே எதிர்பார்க்குறார். அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி எல்லாரும் போயிட்டு யார் கண்ணி தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? அவங்க கூட்டின்னு போயிட்டு அவங்கள அப்படி சொல்ல வரல. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் நடக்கிற காரியங்களில் நாம் அன்பு செலுத்துவர்களாய் காணப்படணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில வருஷங்கள் முன்னாக நான் வந்து பேப்பர் வாசிக்கும் போது சில நேரத்தில் வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா தன் தாயை வந்து இதுவும் இல்லை, நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு போயிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து ரொம்ப சண்டை ஆனதுனால நான் வாசித்ததுனால சொல்கிறேன். நான் அவன் பேர் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கிறிஸ்தவ பேர். அது கிறிஸ்தவ பேருன்னு வெளியே போட்ட அந்த அவர் பேர் போட்டதுனால தான் என்ன செஞ்சேன்? நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். உள்ள எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தன் பெற்ற தாய் என்ன செஞ்சான்? அனாதையாக விட்டு போயிட்டான். இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியுமா? அந்த தாய் கூட வந்து இருமாதம் வரேன்னு சொல்லிட்டு தான் போனானா. அந்த தாய் வந்து 2-3 நாளாக அந்த இடத்துல இருக்கும்பொழுது போலீஸார் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு அம்மா வந்து புதுசாக வந்துக்கிறாங்க, ஏதோ சுற்றி நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல, கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லும் போது போலீஸார் வந்து விசாரிக்கும் போது என் பையன் வந்து இங்கே இருமா அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் என் பையன் வந்து இட்டுன்னு போயிடுவான், நீங்கள் எங்களை ஸ்டேஷன்லாம் கூட்டின்னு போகாதீங்கன்னு சொன்னாங்களாம்.
அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சிச்சு பிரியமானவர்களே. அந்த தாய் வந்து 3 நாளும் என்ன செய்கிறாங்க, அவங்க மகனுக்காகவே காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் வருவான், வந்து என்னை கூட்டி கொண்டு போவான்னு. ஆனால் அந்த மகனுக்கு இல்லை, அன்பு இல்லை. அவனுக்குள்ளே என்ன இல்லை, அந்த பெற்ற தாயை வந்து காப்பாற்றணுன்ற அந்த அன்பே இல்லை. பாருங்கள், இப்படியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. அநேகர் இடத்துல இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து குறை உண்டு தான், எல்லாரும் வந்து குறை உள்ளவர்கள் தான். ஆனால் அதற்காக எப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம செய்வோமா? நான் தேவன் வந்து நிச்சயமாகவே என்ன செய்ய மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது, நாம் குறை உள்ளவர்களாக இருக்கும்பொழுதும், நாம் குறைஞ்சபட்ச ஒரு அன்பை நாம் செலுத்தும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்குள்ளே வந்து பூர்ண அன்பை நம்ம வெளிப்படுத்த அவர் பிரியம் கொள்வார். நம்ம எதுவுமே அன்பே செலுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டப்படியும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தானா நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்வோம், நாம் நியாய தீர்ப்புக்கு நாளிலே அவர் முன்பாக நிற்கணும். நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த காரியம் நம்ம உண்டாயிருக்குமானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்து நம்மளுக்கு காத்திருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும், தேவ அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நமக்குள்ளே நாம் பெற்ற அன்பை என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். அப்போ பொருள் வாங்கும்போது நம்ம என்ன செய்யணும், அங்கே உங்களுக்கு குறுக்கால ஒருத்தர் வராரு, நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கிறீங்க. சரி, இப்படி வச்சுக்கலாமே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடையில் நிற்கிறோம். ரேஷன் கடை தான் ரொம்ப மோசமான இது, எல்லாருக்குமே தெரியும். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி நின்ட்டேன். எங்கள் அப்பா என்ன செஞ்சார், ஒரு நாள் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். இவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஒரு நாள் இதுவாகிட்டார். அப்போ போயிட்டு நான் லைனில் நிற்கிறேன். லைனில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு சரியான கூட்டம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க லைனில். நான் கடைசியில் நிற்கிறேன். அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, இப்போ தான் பொருள் போடுறாங்கன்னு சொன்னாங்க. கடகன்னு ஓடணும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா வந்து லைன் 60 பேர்கிட்ட வந்துச்சு. நான் நின்றுக்கிறேன், என்னடா அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு. திடீர்னு ஆச்சுன்னா ஒரு 20-30 பேருக்கு குத்தாங்க. அதுக்கப்புறமா இல்லைன்னு சொல்லிட்டான். இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே அந்த நேரத்தில் கோவம் வந்துச்சு. இவ்வளோ நேரம் நிற்கிறேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்றுந்தேன். இவ்வளோ நேரம் நிற்கிறேன், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உசுப்பேற்றி விட்டாச்சு. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் என்ன இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூச்சல் குழப்பம் அங்கே உண்டாயிடுச்சு. அப்புறமா உடனே வந்து அங்கே இருக்கிற கவுன்சிலர், இவர் தான் கவுன்சிலர்னு சொல்லிட்டு அவர் கவுன்சில் நம்பருக்கு போட்டோம். ஒருத்தர் வந்து கவுன்சில் நம்பர் கொடுத்துட்டாரு. அந்த கவுன்சில் நம்பருக்கு போட்டு இவர் தான் கவுன்சிலர்னு சொன்னோடனே, அம்மா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கல, இவங்க வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்து பாருங்கள் ஐயா அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டார். உடனே நேரடியாக வந்து அங்கே என்ன செஞ்சாங்க, அந்த இதெல்லாம் பண்ணி ஒரே இதெல்லாம் பண்ணி பிரச்சனைலாம் பண்ணி உடனே செஞ்சாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இல்லைன்னு சொல்லலையாம். அதாவது அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எனக்கு டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த இடத்துல நிறுத்திட்டுக்கிறாரு. அவங்களுடைய பணி எப்படின்னா வந்து 5 மணி வரைக்கும் தான். அந்த 5 மணியோடு என்ன செய்யணும், க்ளோஸ் ஆகிடணும். ஆனால் நாங்கள் 5 மணிக்கு மேலேயும் கிட்டத்தட்ட 60 பேருக்கு இருந்தோன்னா எங்கேருந்து போகிறது. அதனால் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா போகுது, லைனு போகுது, நல்லா கவனிங்க. இப்போ தான் வந்து ட்விஸ்ட்டு. லைன் போயிட்டு கொண்டு அந்த கவுன்சில் என்ன செஞ்சால் ஒரு 4-5 பேரை உள்ளே விட்டார் எங்களுக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆச்சுன்னா எங்களுக்குள்ளே திருப்பி சண்டை. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, அன்புடையவர்களாக காணப்படணும். சரி போட்டோம், 4 பேர் தானே வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம அவங்கள வந்து விட்டுவிடணும். அப்போ விடும்போது தான் வந்து அப்போ தான் நம்ம வந்து என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவோம். சரி இவன் வந்து இது பண்ணுறான்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அவசரமாக செய்கிறோன்னு வச்சுங்களேன், அதில் ஏதாவது ஒரு இடையூறு வந்துச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம கோவப்படுவோம், நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா வந்து என்னுடைய ஆஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து வேலை செய்யும் போது சில நேரத்தில் கோவம் வந்துடும், சட்டன் நம்மளை தெரியாமல் அறியாமல் வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதுதான் தேவனுடைய அன்பு. அப்போது நம்ம அதை துணிகரமாய் செய்யும்போது, அதை நம்ம துணிகரமாக செய்து கொண்டு அதை அறியாமல் இருந்து கொண்டே இருப்போமானால் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து போய்கொண்டே இருக்கும். ஒரு நாள் வந்து அன்பில்லாதவர்களாய் இந்த உலகத்தில் நாம் நிர்கதிக்குள்ளாகும். பாருங்கள், நம்ம வந்து சின்ன சின்ன தவறு செய்யும்போது என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் போய் நம்ம வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது
அப்போ அந்த அன்பு வந்து நமக்குள்ளே நிலை கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம், காலங்காலமாக நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பில் நிலை கொண்டிருப்போம். தேவ அன்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெருகணும். அந்த அன்பில் நாம் பெருக என்ன ஆகுன்னா நமக்குள்ளே தேவ அன்பு வந்து நிலை கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் நாமும் ரட்சிக்கப்படுவோம். நாமும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவர் வரும் நாளிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜீவ கிரீடத்தை நமக்காக ஏற்படுத்துவார். பிரியமானவர்களே, பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நாம் அன்பு செலுத்துவர்களாய் காணப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வர்களாய் காணப்படுகிறோம். பாருங்கள், ஜீவ கிரீடம் என்பது நித்தியமாய் வாழ்கிற அந்த காரியம். பாருங்கள், ஆண்டவர் அந்த காரியத்தையும் நம்மளுக்கு தராரு. எப்பொழுதுனா நம்ம தேவனுடைய அன்பிலே நிலை கொண்டு அந்த தேவ அன்பை பிறருக்கு செலுத்தும் பொழுது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நம்மளுக்கு கிரீடத்தை தருகிறார். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம தேவ அன்பிலே வளர்ந்து கொண்டே வரணும். அந்த அன்பில் வளரும் பொழுது நாம் பிறருக்கு அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளே வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.